தொடக்கம். இன்ட்ரோ. ஒரு கொலை. ஒரு சந்தேகம். ஆனால் அந்த கொலைக்கான மிக முக்கியமான சாட்சியம் கொலை செய்யப்பட்ட பெண்ணே கொடுத்திருந்தாள். நண்பர்களே, இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு சாதாரண குடும்பத்தில் நடந்த அதிர்ச்சியான கொலைக்கதை. அந்த பெண் உயிருடன் இருந்தபோதே தன் மரணத்தின் மர்மத்தை தானே வெளிச்சம் போட்டுக் காட்டியிருந்தாள். ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை. அவள் இறந்த பிறகுதான் அந்த உண்மை எல்லோருக்கும் புரிந்தது. சாப்டர் 1. சுமூகமான வாழ்க்கை. திருச்சி அருகே உள்ள ஒரு சிறிய நகரத்தில் வசித்து வந்தார்கள் சுரேஷ் மற்றும் மீனா. மீனா ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்தாள். அவள் மிகவும் அமைதியான குணம் கொண்டவள். அவர்களுக்கு 5 வயது மகள் நிலா. வெளியில் பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமான குடும்பம் போலவே இருந்தது. ஆனால் வீட்டுக்குள் மீனாவின் வாழ்க்கை மெல்ல மெல்ல நரகமாக மாறிக்கொண்டிருந்தது. சாப்டர் 2. சந்தேகத்தின் தொடக்கம். சுரேஷ் ஒரு கான்ட்ராக்டர். அவர் அதிகமாக வீட்டில் இருப்பது இல்லை. இரவு நேரங்களில் தாமதமாக வருவார். ஒரு நாள் மீனா சுரேஷின் போனை பார்த்தாள். அதில் ஒரு பெண்ணின் மெசேஜ். நீங்க அவளை விட்டுட்டு வர்ற நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன். அந்த மெசேஜ் மீனாவை அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த நாளிலிருந்து அவளுக்கு ஒரு பயம். நான் இந்த வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறேனா? சாப்டர் 3. ஒரு பதிவு. மீனா மிகவும் புத்திசாலியானவள். ஒரு நாள் அவள் ஒரு ஆடியோ பதிவு செய்தாள். அந்த பதிவில் அவள் சொன்னது, எனக்கு ஏதாவது ஆகிட்டா அதுக்கு காரணம் என் கணவர் சுரேஷ்தான். அவள் அதை தன் தோழி லதாவுக்கு அனுப்பினாள். லதா அதை சிரித்துக்கொண்டே கேட்டாள். அட, என்னடா இது சினிமா மாதிரி பேசுறே? மீனா சிரித்தாலும் அவள் உள்ளே இருந்த பயம் அவளுக்கே தெரியும். சாப்டர் 4. மாறும் சூழ்நிலை. அதன் பிறகு சுரேஷின் நடத்தை மாறியது. அவன் அடிக்கடி மீனாவுடன் சண்டை போட்டான். ஒரு நாள் அவன் கோபமாக சொன்னான், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை. மீனா அதிர்ச்சியுடன் கேட்டாள், அப்படின்னா? சுரேஷ் மெதுவாக சொன்னான், நீ இல்லாத வாழ்க்கை. அந்த வார்த்தை மீனாவின் மனதில் பதிந்தது. சாப்டர் 5. மர்மமான இரவு. ஒரு மழையான இரவு. மீனா வீட்டில் இருந்தாள். அவள் லதாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதற்குப் பிறகு அந்த இரவு அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. சாப்டர் 6. அதிர்ச்சியான செய்தி. அடுத்த நாள் காலை அந்த வீட்டில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம். மீனா தன் படுக்கையறையில் இறந்த நிலையில் கிடந்தாள். சுரேஷ் போலீசுக்கு சொன்னான். அவள் தற்கொலை செய்துக்கிட்டாங்க. போலீசார் முதலில் அதை தற்கொலை என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு சந்தேகம் கொடுத்தது. சாப்டர் 7. ஒரு சிறிய க்ளூ. போலீஸ் அதிகாரி அருண் இந்த கேஸை விசாரித்தார். அவர் வீட்டை முழுவதும் சோதனை செய்தார். அப்போது மீனாவின் போன் போலீசாரின் கையில் வந்தது. அதில் இருந்தது ஒரு ஆடியோ பதிவு. அதை கேட்டபோது அருண் அதிர்ச்சியடைந்தார். சாப்டர் 8. உண்மை வெளிவருகிறது. அந்த பதிவில் மீனா சொன்னது, எனக்கு ஏதாவது நடந்தா
அது தற்கொலை இல்லை. என்னை யாராவது கொன்றிருந்தா அது சுரேஷ்தான். அந்த பதிவு முழு விசாரணையையும் மாற்றியது. சாப்டர் 9 விசாரணை தீவிரம். போலீசார் சுரேஷை விசாரிக்கத் தொடங்கினர். முதலில் அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் போலீசார் அந்த ஆடியோவை அவனுக்கு கேட்டவுடன் அவன் முகம் மாறியது. சாப்டர் 10 உண்மை. சுரேஷ் இறுதியில் உடைந்தான். அவன் ஒப்புக்கொண்டான். அவன் மற்றொரு பெண்ணுடன் வாழ விரும்பினான். அதனால் மீனாவை கொல்ல முடிவு செய்தான். அந்த இரவு அவன் மீனாவை கொன்றான். பிறகு அதை தற்கொலை போல காட்ட முயன்றான். கிளைமாக்ஸ். ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மீனா உயிருடன் இருந்தபோதே தன் கொலைக்கான முக்கியமான சாட்சியை தானே பதிவு செய்துவிட்டாள். அந்த ஒரு பதிவுதான் கொலைக்காரனை பிடிக்க உதவியது. எண்டிங். சில நேரங்களில் உண்மை பேச வாய்ப்பு மனிதர்களுக்கு கிடைக்காது. ஆனால் மீனா தன் உயிரை இழந்தாலும் உண்மையை உலகத்துக்கு சொல்லிவிட்டாள்.